நமது வீட்டு பெண்களின் சந்தோஷத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட். இது மாத்திரம் இல்ல, ஒரு டாக்டர் இத பத்தி என்ன ஏன்னா சொல்றாங்கன்னு பாருங்க. மார்க்கெட்ல நிறைய டாக்டர்ஸ். இருக்கு. அந்த பேட்ஸ்ல வந்து என்னன்னா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. பேசிக் சப்ஸ்டன்ஸ் வந்து செல்லுலோஸோ காட்டனோ அதுதான் வந்து இருக்கும். அதுதான் வந்து நல்ல ரத்தத்தை உறிஞ்சி இழுத்துக்கும். அதை ஈரத்தன்மை படாமல் இருக்கிறதுக்கு 4 பிளாஸ்டிக் கவர் அளவுக்கான பிளாஸ்டிக் அதில் கோட் பண்ணுறாங்க. இனிஷியலாக அது வந்து ஒயிட் கலரில் இருக்காது, நமக்கு அவைலபிளாக இருக்க மாதிரி. அது ஒரு மாதிரி வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். அதை வெள்ளைப்படுத்துறதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் போட்டு அதை வந்து சுத்தப்படுத்துகிறாங்க. அது வெஜைனாக்குள்ளே டைரெக்டாக அந்த கெமிக்கல்ஸ் போய் ப்ராப்ளம் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குன்றது ஆய்வுலேயே சொல்லுது. ஸோ என்னெல்லாம் கெமிக்கல்ஸ் இருக்குது? டயாக்சின்ஸ், டாலேட்ஸ் அண்ட் வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இதெல்லாம் நேரடியாக வந்து நம்ம வல்வா அண்ட் வெஜைனா அந்த யோனி பகுதியில் படும்போது டைரெக்டாக வந்து கர்ப்பப்பைக்கும் கர்ப்பப்பை வாய்க்கும் நிறைய கெடுதல்கள் ஏற்படுறதுக்கு நிறைய ரிசர்ச்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரியாமல் இன்க்ளூடிங் மீ நிறைய நாள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். மக்களுக்கு தெரியாமையே இதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தி இதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரலான்னு சொன்னால் கேட்டால் உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கலாம். ஒன்று கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ், குழந்தையின்மை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ், எண்டோக்ரைன் ப்ராப்ளம்ஸ், சில நாளமில்லா சுரப்பிகள், அந்த ஹார்மோனல் ப்ராப்ளம்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் வரலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கர்ப்பப்பை வாயில் கேன்சர் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது ஆய்வு முறைகளில் கண்டுபிடிச்சு. புரிஞ்சுதா? இவ்வளவு பிரச்சனைகள் இங்க இருக்கு. அப்ப இதன் மேல நம்ம கவனம் எடுக்கணும். அடுத்தது நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய குழந்தைகள் அந்த சின்ன வயசுல அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க, ஸ்கூல்ல டாய்லெட்டை யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம எவ்வளவு கவனம் எடுக்கணும், எவ்வளவு தூரத்திற்கு நம்ம அவங்களுக்குலாம் இதெல்லாம் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஃபைன். இப்போ இந்த இதுல நம்மளுடைய டியூ கார்டன் உமன் என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா கிளென்லினஸ், இதெல்லாம் எதிர்பார்க்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு எந்த விதமான அந்த 4 நாட்கள் மற்ற நாட்கள் மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த நேரத்தில் அவங்களுடைய ஹைஜீன், அவங்களுடைய அந்த சுகாரத்தன்மை, அது என்ன பண்ணுறது, சுத்தத்தன்மை, அது வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றத பார்க்குறாங்க. வேலைக்கு போகிறாங்க, அங்கே வராங்க, அதனால அதன் மேலே கவனம் எடுக்கிறாங்க. பட் அது பண்ண முடியல அவங்களால. அண்ட் அடுத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதனால வரக்கூடிய தேவையில்லாத ஆரோக்கிய சீர்கேடுகள் இருந்தும் தப்பிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய இதாக இருக்குது. அண்ட் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி 500 சைக்கிள்ஸ் ஒரு சாதாரண விமன் சந்திச்சாக வேண்டும் அவங்களுடைய வாழ்க்கையில. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், தேவையில்லாம எதையோ பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. டேக்கிங் கேர் ஆஃப் இதுக்கெல்லாம் ஒரு இதாக தான் நம்மளுடைய டியூ கார்டன் இதாகி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி 1970s தான் முதல்ல இந்த நாப்கின்ஸ்கள் இன்ட்ரடியூஸ் ஆனிச்சு. அண்டு இதெல்லாம் வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் இப்போ காமிச்சது தான் உங்களுக்கு. இதை நம்ம எலாபரேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும். இதுவும் நான் சொன்னது தான். இப்போ நம்ம வந்து ஒரு கம்பேரிசன் உங்களுக்காக நான் காமிக்கிறேன் பாருங்க. நம்மளுடைய டியூ கார்டன் மற்ற லீடிங் பிராண்ட் வச்சிருக்கேன், அந்த கவரை திருப்பி வச்சிருக்கோம். இது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆர்எஸ் ராஜன். இப்போ வந்து நம்மளுடைய டியூ கார்டன் ப்ளஸ் வெளியே இருக்கக்கூடிய பாப்புலர் 2 பிராண்டு இதை நம்ம டெமோ பண்ணுறதுக்காக இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டியூ கார்டன் வச்சுருக்கோம், நம்ம பாப்புலர் பிராண்டும் வச்சுருக்கோம். ப்ளஸ் ஒரு பவுலில் தண்ணி, அந்த தண்ணியில் வந்து உஜாலா கலந்துருக்கோம், ப்ளூ, ஸோ தட் அந்த நேரம் தெரியறதுக்காக. ப்ளஸ் வி ஆல்சோ ஹேவ் எ சிரிஞ்சு. அந்த சிரிஞ்சு பார்த்தீங்கன்னா 20 ml. ஸோ நம்ம எவ்வளோ தண்ணி எடுக்கிறோங்கிற நம்ம அளவு தெரியுறதுக்காக அந்த சிரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இதை வச்சு நம்ம இப்போது டெமோ பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த 3 பேக்கையும் நம்ம பிரிக்க போகிறோம். முதல்ல ஒரு பாப்புலர் பிராண்டை கட் பண்ணுறாங்க பாருங்கள். முதலேருந்தே பிரித்து காமிக்கிறோம் உங்களுக்கு, ஏன்னா அந்த பேக்கிங்லேருந்து எப்படி இருக்குது பாருங்கள். பிரிச்சிருக்காரு. இந்த பேக்கை காமிக்கணும். பேக்கை ஓகே எடுக்கிறாங்க. ஓகே, இந்த பேக்கில் ஒரு ஸ்மால் ஒரு சின்ன ப்ரொடெக்டிவ் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துட்டாங்க. இது ஒரு பேக்கு. இது புல்லுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னாக்கா இது அப்படியே வச்சுருக்காங்க. இந்த பேக்கை இப்போ நம்ம பிரிச்சிட்டோம், இதை நம்ம சீல் பண்ண முடியாது.
இப்போ நம்ம என்ன ஆகும், இந்த பேக்கில் நம்ம வைப்போம். பேக்கில் என்னெல்லாம் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்னென்ன விஷயம் வச்சுருப்போம் பாருங்கள். எதெல்லாம் போய் படுன்னு பாருங்கள். கடப்புறம் அதை எடுத்து நம்ம எங்கே அதை பொருத்த போகிறோம், அது எந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு இடம். ஃபைன். இப்போ அடுத்த பிராண்டு பிரிக்கிறாரு, அதையும் பாருங்கள். இதையும் பிரிச்சிருக்காரு. இப்போ அந்த பேக்கேஜ் பாருங்கள், அதுவும் அப்படி தான். அதுவும் பிரித்தாச்சு. அதை இப்போ திருப்பி சீல் பண்ண முடியாது. இப்போ இதை பண்ணணுன்னா என்ன பண்ணணும், ரப்பர் பேண்டை போட்டு எதாவது பண்ணி வைக்கணும். நம்ம அதெல்லாம் நடக்குமா கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இது 2வது. இப்போ நம்மளுடைய டியூ கார்டு, அந்த டியூ கார்டன் பேக்கிங் பாருங்கள். அங்கே பாருங்கள், ஒரு ஃப்ளிப் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஒரு கம் இருக்குது, அதை எடுக்கிறாங்க. ஃப்ளிப்பு அது வந்து பார்த்திங்கனாக்கா அது ஒரு ப்ரொடெக்டிவ் அலுமினியம் ஃபாயில் ஓகேங்களா, உள்ளே எடுக்கிறாங்க. அந்த பேக்கிங் எடுத்துட்டாங்க. இப்போ திருப்பி என்ன பண்ணலாம், அதை எடுத்து திருப்பி அப்படியே சீல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இது நம்ம எங்கே வச்சாலும் எதாவது ப்ராப்ளம் இருக்குமா. அடுத்து அந்த பேடுக்கு ஒரு ஃபுல் ப்ரொடெக்டிவ் கோட்டிங் கொடுத்து ஒரு கவர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்ப்ளீட் ஃபுல்லாக ப்ரொடெக்ட் ஆகி அதை மாத்திரம் கூட நம்ம தனியாக எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இதை எடுத்துட்டாங்க. எந்த இடத்துல டிஸ்மேண்டில் ஆகக்கூடாதுங்கிறது ஒரு லைட்டு ஒட்டியும் வச்சுருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து வைக்கிறோம். இப்போது நம்ம பேக்கிங் பிரிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நம்ம பேக்கிங் எப்படி இருக்குது, மற்ற பேக்கிங் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பேக்கிங்லேயே எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாம் செட் பண்ணிட்டோம். இப்போ ஒவ்வொரு பேட்லேயுமே நம்ம எவ்வளவு தண்ணி அதனால் இது பண்ண முடியும், உறிஞ்ச முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி அங்கே சிரிஞ்ச் இருக்குது. அந்த சிரிஞ்ச் வந்து ஒரு தடவை எடுத்தோம்னா இட் இஸ் 20 ml. நார்மல் கேர்ள்ஸுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு ஹெல்த்தி அப்படின்னா 40 ml. ஸோ 20 ml. முதல் தடவை 20 ml விட்றாங்க. பார்த்துக்கோங்க, இது விட்றாங்க. மேலேயே இருக்குது, உள்ளே கூட போகல, முள்ள தான் உள்ளே போகுது. ஒரு 20 ml விட்டுருக்காங்க ஒரு பேடில். அடுத்த 20 ml எடுக்கிறாங்க, அடுத்த பேடில் விட்றாங்க. அங்கேயும் பாருங்கள், டக்குன்னு உள்ளே போகல. அடுத்து நம்ம இன்னொரு 20 ml எடுக்கிறாங்க. இதை நம்மளுடைய டியூ கார்டனில் விட போகிறாங்க. அங்கே பாருங்கள், விட அது எப்படி அப்சர்வ் ஆகுது பாருங்கள். எப்படி அப்சர்வ் ஆகுது பாருங்கள். இங்கே எப்படி அப்சர்வ் ஆச்சுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட் வெறும் 20 ml ஆச்சுங்களா. இப்போ அடுத்த இன்னொரு தடவை எடுக்கிறாங்க. இப்போ தான் ரெகுலர் ஃப்ளோ, அதாவது 40 ஃப்ளோவுக்கு சரியாகும். இப்போ இந்த முதல் இதில் இன்னொரு 20 ml விடுறாங்க. இங்கே பாருங்கள், அது உள்ளே போகிறதுக்கே, அது அப்சர்வ் ஆகிறதுக்கே இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். அதே மாதிரி அடுத்ததுலேயும் அதே இன்னொரு 20 ml கொடுக்குறாங்க. திருப்பி பாருங்கள், அது அப்படியே அங்கே ஓவர்ஃப்ளோ ஆகுது. உள்ளே அப்சர்வ் ஆக மாட்டேங்குது. இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். இப்போ அனதர் 20 ml எடுக்கிறாங்க. நம்மளே விட்றாங்க. பாருங்கள், டக்குன்னு எப்படி அப்சர்வ் ஆகுது பாருங்கள். எவ்வளோ சீக்கிரமாக அது அப்சர்வ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போது 20 ml ஆச்சாச்சு. இப்போது வெட்னஸ் ஃபீல் பார்க்கலாம். அவர் இப்போ டச் பண்ணி காமிப்பார் பாருங்கள். பாருங்கள், தண்ணி எப்படி இருக்குது பாருங்கள். அந்த எவ்வளோ தண்ணி அங்கே பாருங்கள். see the வெட்னஸ். வெறும் நார்மல் ஃப்ளோவுக்கு வெட்னஸ். இங்கே பாருங்கள், தண்ணியே வெளியே வருது. கேட்டுங்களா? இப்போ நம்பது எவ்வளவு ட்ரையாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. இது டோட்டலி வெட்டு, இதுவும் டோட்டலி வெட்டு. இது கொஞ்சம் வெட்டில் கம்மி. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், வெறும் நார்மல் ஃப்ளோக்கு உண்டான 40 ml நம்மளுடைய அதர் பிராண்ட்ஸ் தாங்கலை. இப்போது நார்மல் லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த 40 mlங்கிறது ஒரு 15-20% தான் இருக்கும்.
பட் 70 to 80% பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓவர்ஃப்ளோ ஒன்லி. பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் எல்லா கேர்ள்ஸுமே பார்த்தீங்கன்னாக்கா ஹைலி ஐனிமிக்காக இருப்பாங்க. காரணம் இதுதான், ஐவி பிளட் ஃப்ளோ. இப்போது அனதர் 40 ml விட்டு பாருங்க. இப்போது அனதர் 20 ml எடுத்திருக்காரு. அதை இப்போ விட்டு இந்த மேலே விடுறாரு பாருங்க. உள்ளேயே போக மாட்டேங்குது, வெளியே வெளியுது பாருங்கள். அது எப்படி உங்களுக்கு கேமராவில் தெரியும் உங்களுக்கு நல்லா. அடுத்ததுலேயும் விடுறாங்க அனதர் 20 ml. இப்போ டோட்டலாக என்ன இருக்குன்னா 40 + 20 60 ml தான் ஆயிருக்கு. அங்கே பாருங்கள் வெளியே எப்படி ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வருது அப்படிங்கிறத கொஞ்சம் தயவு செய்து அந்த பிராண்டில் பாருங்கள். இப்போ நம்மளதில் எடுக்கிறாங்க. இப்போ நம்மளதில் விட போகிறாங்க பாருங்கள். எவ்வளோ சீக்கிரம் டக்கு 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 டக்குன்னு அப்சர்வ் ஆகுது பாருங்கள். உங்கள் முன்னாடியே 40 இருந்தாலும் இந்த 220 விடும்போது எவ்வளவு சீக்கிரமாக அது உறிஞ்சி உள்ளே எடுக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள். இப்போ 60 ஆச்சு. அனதர் 20 எடுக்கிறாங்க. இப்போ தான் 80 ஆக போகுது. இங்கே பாருங்கள் தண்ணியே உள்ளவே போக மாட்டேங்குது, அப்சர்வ்க்கே முடியல. அதனால் ஏற்கனவே நீங்கள் இங்கே பார்த்துட்டீங்க ஓவர்ஃப்ளோ ஆகிருக்கு. இப்போ இன்னொரு 20 ml விட போகிறோம். இப்போ ஒரு ஓவர்ஃப்ளோ இருக்கிறவங்க இந்த மாதிரி பேடை வாங்கினாங்கன்னா அவங்க எவ்வளோ பாருங்கள் வெளியவே ஓடி வந்துருச்சு தெரியுதுங்களா. அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் இதாகி அவங்களுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 80 ml ரெண்டுலேயும் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு 20 ml எடுத்து நம்மளது போட்டோம்னா 80, நம்மளது 80 ஆகும். அங்கே பாருங்கள். இப்போ நம்மளதுலேயும் விடுறாங்க. இந்த பாருங்கள் விட அது எவ்வளோ சீக்கிரமாக உள்ளே அப்சர்வ் உரிச்சி எடுக்குது பாருங்கள். தண்ணியை டக்கு 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 டக்குன்னு உள்ளே எரிஞ்சுது பாருங்கள். அதுதாங்க முக்கியம். இப்போ பாருங்கள், இப்போது டச் பண்ணாலே எப்படி இருக்குது பாருங்கள். தண்ணி அப்படியே வெட்டிங்காக இருக்குது. அதே மாதிரி இதுவும் அது ஃபுல்லாகவே வெளியே வந்துருச்சு. கை தொடச்சிக்கணும். அங்கே பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது, எப்படி ட்ரையாக இருக்குது பாருங்கள், எவ்வளவு ட்ரையாக இருக்குது பாருங்கள். எந்த விதமான ஒரு வெட்னஸும் இல்லாமல் எல்லா தண்ணியும் உள்ளே போயிருக்கு. நம்மளோட பேட் ஃப்ரெண்ட்ஸ் இட் இஸ் நாட் 80 ml, இட் கேன் டேக் 200 ml ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்பேற்பட்ட ஒரு விஷயம்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துலேயுமே 80 ml விட்டுருக்கோம். எவ்வளோ தூரத்துக்கு அந்த தண்ணியை உறிஞ்சிருக்குன்னு பாருங்கள். அந்த பிளேட்டே எடுத்து கமுத்து காமிக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி எவ்வளோ வருது பாருங்கள், எவ்வளோ பிளட் பாருங்கள். இப்போ இது மாதிரி தானே ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட இதுலேயும் இருக்கும். இது பாருங்கள், இங்கே பாருங்கள், இது பாருங்கள், மோரர்லெஸ் பாதிக்கு பாதி. இப்போ இந்த பிராண்டெல்லாம் நம்பி நம்ம வெறும் விலை கம்மிங்கிற ஒரே காரணத்திற்காக இதே நம்மளில் பாருங்கள், ஏதாவது ஒரு சொட்டு தண்ணி வருதா பாருங்கள், ஏதாவது ஒரு தொட்டி தட்டி கூட பார்த்தா கூட ஒன்றும் வராது. ஒரு சொட்டு தண்ணி வருதா பாருங்கள். இதுதானே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேடினுடைய ஃபஸ்ட்டு. நல்லா புரிஞ்சுருக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிச்சது என்னென்னா, இந்த சானிட்டரி பேடினுடைய ஒரு பேசிக் ஃபங்க்ஷன், அதாவது வரக்கூடிய அந்த லிக்விடை தன்பால் பிடிச்சி வச்சுக்கிறது. அந்த பேசிக் ஃபங்க்ஷன்லேயே வெளியே இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் மிசரபிளி ஃப்ளைட், பரிதாபமாக தோற்றுருக்கு. ஆனால் நம்ம பிராண்ட் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எல்லாத்துலேயுமே 80 விட்டுட்டோம். பார்த்தீங்க எப்படி அதனுடைய லட்சணம், அந்த பேசிக் இதுவேன்னு. இப்போ ஒவ்வொன்றையும் கட் பண்ணி உள்ளுக்குள்ளே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு இதாக கட் பண்ண போகிறாரு பாருங்கள். இந்த முதல் இதை அவர் கட் பண்ணுறாரு. ஃபுல்லாக கட் பண்ணியிருக்காரு. அந்த மேல் லேயரு எடுத்த அந்த மேல் லேயர் வந்து பிளாஸ்டிக்கு, அதனால தான் அது உறிஞ்ச முடியல. அடுத்தது அந்த பிளாஸ்டிக் மூலிமா எவ்வளோ டிசீஸ் வேறு. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் காட்டன்னா ஏதோ காட்டன் நினைக்காதீங்க. அதுக்கு பேர் என்னென்னா ரீசைக்கிளபிள் காட்டன். அது என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை. காட்டன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? அடிபட்டதுன்னா அந்த ஊண்டை அந்த காயத்தை மறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அது பண்ணதுக்கப்புறம் தூக்கி போடுறாங்க பாருங்கள், அதை ரீசைக்கிள் பண்ணது அந்த காட்டன். அப்போ அந்த காட்டன் அங்கே வச்சு அது எங்கே போட்டு வைக்கிறோன்னு நீங்களும் பாருங்களேன் கொஞ்சம். அடுத்த இதுக்கு இப்போ அடுத்த இதில் எடுக்கிறாங்க பாருங்கள்.
அதையும் கட் பண்ணுறாங்க. அதுலேயும் அதே மாதிரி டாப் லேயர் வந்து சாதாரண ஒரு பிளாஸ்டிக் லேயர். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு காட்டன், அதுவும் ரீசைக்கிளபிள். அதுவும் அந்த இதுலேயாவது கொஞ்சம் காட்டன் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் கெட்டி இருந்தது. இது ரொம்ப லேஸு, அவ்வளோதான், அதனால் தாங்கவே முடியல. இது ஒரு ரீசைக்கிளபிள் காட்டன். இவ்வளோ தான் அவங்களுடைய பேட். அதனால தான் 25 ரூபாய்க்கு இவ்வளோ கொடுக்குறாங்க. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளது கட் பண்ணுறாங்க. நம்மளது வந்து 8 லேயர். ஸோ மேலே இருக்கிறத கட் பண்ணுறாங்க. இந்த மேல் லேயர் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் அ காட்டனி மெட்டீரியல். அதாவது நல்லா உறிஞ்சக்கூடிய காட்டன் மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு மெட்டீரியல். இது நிறையா இதை உறிஞ்சக்கூடிய ஒரு விஷயம். இதை எடுத்ததுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிறது காட்டன் இல்லை, இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஜெல். அதை எடுத்து காமிப்பாங்க பாருங்கள். இட் இஸ் எ ஜெல். ஒரு நம்மளுடைய அக்வா ஜெல் யூஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது காட்டனில் ஒரு உறிஞ்சக்கூடிய ஒரு ஜெல் ஃபார்ம். இது வந்து பயோடிகிரேடபிள் ஃபார்ம். இதை பற்றி நான் உங்களுக்கு விளக்குறேன் அப்புறமா. இதை தான் அங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நடுவில் இந்த இடத்துல அந்த ஆனயான் கிராஃபைன் அந்த இதுவும் அங்கே இருக்காங்க. இது நமக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன், நம்மளுடைய உறுப்புகளுக்கு நல்லா ரெஜெனரேஷன் கொடுக்கக்கூடியது. எல்லா விஷயமும் இங்கே ஒரு லேயர் வச்சுருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் நம்மளுடைய டியூ கார்டனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் இமேஜின். சாதாரண இப்போ நமக்கு பண்ண காமிச்சது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் இதுலேயே. இப்போ இங்கே இருக்கிற ஜெல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா தண்ணியை நல்லா உறிஞ்சி தன்பால் வச்சுக்கக்கூடியது. விவசாயத்தில் ஈடுபட்டவங்களுக்கு தெரியும். நம்ம இதில் நம்ம ப்ராடக்ட்டில் அக்வா ஜெல்னு ஒன்று இருக்குது. அந்த அக்வா ஜெல்லுடைய ப்ராடக்டோட இது என்னென்னா எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் தண்ணியை தன்பால் பிடிச்சி வச்சுக்கக்கூடியது. அதே மோரர்லெஸ் ஃபார்முலா தான் இதுவும். அண்ட் அதுவும் பயோடிகிரேடபிள் தான், இதுவும் பயோடிகிரேடபிள் தான். அதுவும் தாவரத்துலேருந்து எடுக்கப்பட்டது தான், இதுவும் தாவரத்துலேருந்து எடுக்கப்பட்டது தான். அடுத்த விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை எங்கே வச்சு ப்ரொடக்ட் பண்ணுறோம்னா முக்கியமான உறுப்பு, அந்த முக்கியமான உறுப்புக்கு பக்கத்தில் கர்ப்பப்பை எல்லாம் இருக்குது. அப்போ அது எவ்வளவு தூரத்துக்கு நம்ம ப்ரொடக்ட் பண்ணோம், புரியுதுங்களா? இப்போ அந்த பிராண்ட்லலாம் அந்த முதல் தன்மை, அந்த தண்ணி வரக்கூடிய அந்த ஃப்ளோவே அதனால் எடுத்துக்க முடியல. இப்போ நம்ம இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்மளுடைய நம்மளுடைய சானிட்டரி நாப்கின்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கிராஃபைன் சிப் எஃப்ஐஆர் டெக்னாலஜி வச்சுருக்காங்க. இது என்னடா அது கிராஃபைன் சிப்பு எஃப்ஐஆர் டெக்னாலஜி அப்படின்னாக்கா, எஃப்ஐஆர் அப்படின்னா ஃபார் இன்ஃப்ரா ரெட் ரேஸ். அதாவது சூரிய ஒளிகள்லேருந்து பலவிதமான ரேஸ் வருது, புரியுதுங்களா? அதில் அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸுங்கிறது நமக்கு ஹார்ம்ஃபுல். அதே நம்ம உடம்புக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடியதும் நமக்கு உத்வேகம் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் உயிர் கொடுக்கக்கூடிய விஷயமும் எஃப்ஐஆர் டெக்னாலஜிங்கிறது இருக்குது. அந்த எஃப்ஐஆர் டெக்னாலஜி இதில் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த எஃப்ஐஆர் டெக்னாலஜி சன்லேருந்து வரக்கூடிய அதே விஷயத்த பல கிளேன்னு சொல்லுவாங்க, களிமண், அதெல்லாம் நல்லா என்ன சொல்கிறது, ஃபர்னஸ் அது மாதிரி இதில் ஹீட் பண்ணும்போது அந்த கிராஃபைன்லேருந்து வரக்கூடிய அந்த இது வந்து எஃப்ஐஆர் இதில் இருக்கும். அப்போ அந்த சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடிய எஃப்ஐஆரோடைய தன்மைக்கு அது இருக்கும். அதை தான் இதில் வச்சுருக்காங்க.